நெறைய அளவுக்கு சிக்கன் எடுத்தா மட்டும் தான் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டா வரும் அப்டின்னெல்லாம் எதுவுமே இல்லங்க. வெறும் 300 கிராம் அளவுக்கு நீங்க சிக்கன் எடுத்தா கூட போதும். அதுலயும் நம்ம ரொம்ப டேஸ்டியாவும், சூப்பராவும், குயிக்காவும் நம்மளால சிக்கன் குழம்பு செஞ்சு காட்டிட முடியுங்க. அத நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம் வாங்க. பேன்ல எண்ணெய் விட்டு நான் என்னென்ன பொருள் சேர்க்க போறேன்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில போட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிதமான சூட்ல வச்சு நல்லா இதை வதக்குங்க. நம்மளோட சிக்கன் குழம்புக்கு இதை தாண்டி வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க மாட்டோம். இது மட்டும்தான் அதுக்கு டேஸ்ட். நல்லா வதக்கி இதை ஒரு மிக்சி ஜார்ல மாட்டி நல்லாவே அரைச்சு வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சாலே ஓகே தான். இது கூட நம்ம என்ன சேர்க்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா இதுலயே போட்டு வதக்கிக்கோங்க. அப்படி இல்ல பவுடரா இருந்துச்சுன்னா நம்ம குழம்புக்கு எல்லாம் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்புலயே டைரக்டா மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா வதக்க போறேன். வதக்கிட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் வச்சு அதுல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதுல இலை, பட்டை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதை லைட்டா வதக்குங்க. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்குற ஸ்டேஜ்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் சிக்கனும் சேர்த்தாலே நம்ம குழம்பு ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுல நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இதை நான் இப்போ இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட போறேன். இப்போ நம்ம குழம்புக்கு மசாலாலாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற மிக்சி ஜார்ல இருக்கிறத தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி இதுலயே ஊத்திக்கோங்க. இப்ப நான் மிக்சி ஜார்ல இருந்ததையும் சேர்த்து இதுலயே ஊத்திக்கிறேன். இப்போ நல்லா குழம்ப கிண்டி விட்டுருங்க. இன்னும் நான் இதுல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி இத 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் எல்லாம் வேகிறதுக்காக இத ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் மூடி போட்டு இதை விட்டுறேன் 10 நிமிஷத்துக்கு. இப்போ டைம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொத்தமல்லி சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட HSK விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.